வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நம்ம அறுவடை பண்ணணும். காய்க்க ஆரம்பிச்சிச்சுன்னா அது பாட்டுக்கு காய்ச்சிட்டே தான் இருக்கும். ஒரு 3 வகை வெண்டைக்காய் நம்ம மாடி தோட்டத்தில் போட்டிருக்கேன். டார்க் சிவப்பு ஒன்று, லைட் சிவப்பு, அப்புறம் யானைத்தந்தை வெண்டை, இது 3 போட்டிருக்கேன். அது பாட்டுக்கு காய்க்க ஆரம்பிச்சிட்டு நிறைய காய்ச்சிக்கிட்டே தான் இருக்குது. ஒரு 2 டேஸ் என்னால் மாடிக்கு வர முடியல. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு முத்தி இருக்குன்னு. அப்புறம் பிஞ்சாக இருக்கிறது மட்டும் பார்த்து தான் பறிச்சுட்டேன். முத்தி போனதெல்லாம் அப்படியே நான் விதைக்கி விட்டுட்டேன். சேப்பு வெண்டைக்காய் எல்லாமே நல்லா முத்திச்சு அதெல்லாம் விட்டுட்டேன் விதைக்கி. யானைத்தந்தை வெண்டையுமே விதைக்கி விட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் நல்லா பிஞ்சாக இருக்கிறதையுமே பறிச்சுக்கிட்டேன். அறுவடை பண்ணி முடிக்க முன்னாடி பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இருட்டிடுச்சு. இப்போ மழை நேரமாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே இருட்டி போயிடுது. வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் 4வது அறுவடை பண்ணிகிட்ருக்கேன். இப்போவே நம்ம முத்திருச்சுன்னு எல்லாம் நிறைய இது விட்டுட்டோம்னா அப்புறம் மறுபடியும் காய்க்கிறது கஷ்டமாயிடும். காய்க்கிறது அப்படி ஸ்டாப் ஆகிடும். ஸோ நான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கிறதையும் பார்த்து நான் அறுவடை பண்ணிக்கிட்டேன். ஒரு 1-2 காய் அதெல்லாம் நம்ம குழம்புல சாம்பாரில் போடும்போது நல்லாயிருக்கும். ஒரு 3-4 அவரைக்காய் இருந்துச்சு, அதையும் பறிச்சுக்கிட்டேன். இன்றைக்கி அறுவடை இவ்வளோ தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.